நீதி போராளி இமானுவேல் சேகரனாரின் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்த தமிழக அரசு. நாடு முழுவதிலும் பல்வேறு பகுதிகளில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியோடு பேட்டியளித்த பரம்பை பாலா. தமிழக அரசால் ஆண்டுதோறும் அக்டோபர் 9 சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரனாரின் பிறந்தநாள் விழாவை தமிழக அரசு விழாவாக கொண்டாட அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து நாடு முழுவதிலும் உள்ள தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தமிழக அரசுக்கு நன்றினை தெரிவித்து உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் அதன் ஒரு கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சந்தைப்பேட்டையில் குட்டி ஏற்பாட்டில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாடி மகிழ்ந்தனர். பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டு கழக தலைவர் பரம்பை பாலா. நேற்றைய தினம் இந்த தமிழக அரசு இந்த தேவேந்திர குல வேளாளர்களின் ஒட்டுமொத்த கடவுளாகிய தியாகி இமானுவேல் சேகரனாரின் நூற்றாண்டு விழா, இந்த 100வது பொன் விழா நேரத்தில் தமிழக அரசு அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஐயா இமானுவேல் சாருடைய ஒவ்வொரு வருடமும் அவருடைய வீரவணக்க நாளில் அனைத்து சமுதாய மக்களும் மற்றும் அரசியல் பிரமுகரும் கலந்துக்கிறாங்க. ஆனால் ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு வைக்கிற இந்த அரசுக்கு ஆளும் அரசு எப்போதுமே ஆண்ட அரசு, இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசு எல்லார்ட்டையுமே நம்ம வச்ச கோரிக்கையில் ஐயா இமானுவேல் சாருடைய மணிமண்டபம் அரசு விழா கேட்டுகிட்டே இருந்தோம். ஆனால் ஒவ்வொருத்தரும், அதாவது அவங்க எப்போதுமே எல்லா மினிஸ்டர்ஸ் வருவாங்க, அவங்களுடைய சொந்த செலவில் தான் இது வரைக்கும் மலர் நிலையம் எதுவுமே வச்சுருக்காங்க. நம்மளை ஒரு இதுக்கு வச்சதே கிடையாது. ஒரு ரூபா கூட அரசு தரப்பில் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நம்மளை அதை ஒவ்வொரு ஆண்டுகளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், வைப்பாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த திமுக அரசு முதல்ல ஐயாவுக்கு சிலையிடும் கூடிய மணிமண்டபத்தை அறிவித்தாங்க. அதே ரொம்ப நம்மளை ஒரு சந்தோஷமான நிகழ்வை கொண்டு வந்தது. ரெண்டாவது, அதே பொன்விழா ஆண்டில் இந்த ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவில், இவருடைய நூற்றாண்டு விழா இந்த வருஷம் விரைவு நாள் இந்த முடிவுக்குள்ளே அவருக்கு 2மே மணிமண்டபமும் ஐயாவுக்கு அரசு விழாவும் இந்த திமுக அரசு அறிவிச்சிருக்கு. இந்த ஒரு பெரிய மக்கள் மத்தியில் இந்த சமுதாயத்தில் பெரிய திமுக அரசு வரவேற்பை கொடுக்குறோம்.